வணக்கம். என்னுடைய பேர் பூமாராணி. நான் ஹீலராக இருக்கேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நான் டீச்சிங் பண்ணுறேன். குழந்தைகளுக்கான சிகிச்சை, படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன். வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன். ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன். சிகிச்சைனா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, நான் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை, மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங். எனர்ஜினா என்ன? சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி. அப்போ இது முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள். இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும், நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ. மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில், இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி, நிரூபணமான ஒன்று. கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுளும் தேவதைகளும் நமக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் கடகராசி நேயர்கள் இருக்கீங்களோ அவங்க 3ன்னு டைப் பண்ணுங்க. ஏன் 3 சொல்றோம்? அது ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். லவ், லைட் அண்ட் பவர், அன்பு, அறிவு, ஆற்றல். நமக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? மார்ச் மாதம் எல்லாருமே தேர்வுக்காக தயாராகிட்டு இருப்பீங்க. தேர்வு எழுத போகிற அனைவருக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பி ஃப்ளூயிட், பி லைக் வாட்டர் ஃப்ளோ அரவுண்ட் அப்டக்கிள்ஸ். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய தடைகள் வந்தாலும் அதுக்கு மேலே விலகி போய்கிட்டே இருக்கணும். பி லைக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி போல் இருக்கணும். இப்போ ஒரு அருவி இருக்குது, ஒரு நிறைய தண்ணிலாம் போயிட்டுருக்குது, அந்த இடத்துல நிறைய பாறைகள்லாம் இருக்குது அப்படின்னா தண்ணி என்ன செய்யும்? இந்த பக்கம்லேருந்து இந்த பக்கம் இப்படி வளைஞ்சு இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு பாதை தான் அப்படிங்கிறது இல்லை, வேறு நிறைய பாதைகள் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய தடைகளை நீங்கள் தாண்டும் போது நீங்கள் ஜெயிக்க முடியும். இங்கே ஒரு பெரிய தடைகள் வச்சுருக்கோம் அப்படின்னா அது யார் வச்சுருக்கா? அது நம்ம தான் வச்சுருக்கோம். நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாலே அந்த பிரச்சனையை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பல மடங்கு யோசிக்கிறோம். ஒரு முறை சொல்லாமல் நிறைய முறை சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது பெருசாயிடுது. எனர்ஜி, இது முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுள்களும் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தடைகளை தாண்டி நம்ம ஜெயிக்கணும். தடைகள் அப்படின்னா நமக்கு அகத்தடைகளும் இருக்குது. நமக்குள்ளேயே ஒரு தடை வச்சுருப்போம், டவுட்டு, முக்கியமாக சந்தேகம். நம்ம இதிலலாம் ஜெயிக்க முடியுமா, நம்ம இதிலலாம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லணும் நமக்கு, நீ இதில் ஜெயிச்சிருவப்பா, நீ சூப்பராக வந்துருவப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை என்ன செஞ்சுருவோம்? அதை தாண்டிடுவோம். அப்போ அந்த மாதிரி நபர்கள் நம்ம கூட இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களா, உங்க கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்களா, உண்மையிலேயே உங்கள் நண்பர் தானா, எல்லாமே நீங்கள் பாருங்க. உங்கள் தடைகளை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட தன்னம்பிக்கையும் உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய ப்ரெசன்ஸ் அது ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க என்ன மாதிரி உங்களை பூஸ்டப் பண்ணுறாங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது தான் என்ன ஆகும்? ரொம்ப எந்தூசியாசமாகும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை நமக்கே தெரியாது. யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, ஏய் நீ சூப்பராக டான்ஸ் ஆடுறப்பா, ஏய் நீ சூப்பராக பாட்டு பாடுறப்பா அப்படின்லாம் சொல்லும் போது என்ன ஆயிடுவோம்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்தடைகள் பிரேக் ஆகி
நம்ம அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு வருவோம். அப்ப இது ஒவ்வொரு ஜாபுக்கும் பொருந்தும். அப்ப வியாபாரம், நீ சூப்பரா பண்றப்பா, நீ நல்லா உழைக்கிற, உனக்கு என்னப்பா அப்படின்னா நமக்கு அது டானிக் மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த தடைகள் எல்லாத்தையுமே மீறி நம்மளால ஜெயிக்க முடியும். எப்போதுமே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படின்னா அப்படி வாட்டர் தண்ணியை மேலேருந்து கீழே ஊத்துறோம், இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி இருக்குது, இல்லை போற பாதையில கல் மாதிரி இருக்குன்னா என்ன செய்யும், அது விலகி விலகி போய் புது பாதை உருவாக்கும். அதே போல நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய மூளை செயல்திறன்லையும் ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சிருப்போம். இதை செஞ்சா இதை செய்யணும், இதை செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சிருப்போம். அது எப்போ மாறும், நம்ம நல்ல புது விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த பேட்டர்ன்லாம் மாறும். அப்போ அதுக்கான வழி வகுக்கும். அந்த பாதை நிறையா, இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பாதை வழியாக மட்டும்தான் போக முடியாது, அதுக்கு 4 பாதை இருக்கும். அதை மாதிரி போய் ரீச் பண்ணலாம். அதே போல தான் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி ஒரு தடை இருக்குது அப்படின்னா அதை விளக்கிட்டோம்னா நமக்கான வெற்றி அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பல பாதையில் போய் அங்கே போய் என்ன செய்ய முடியும், ரீச் பண்ண முடியும். ஸோ அப்டக்கிள்ஸ், தடைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி தான். உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, வெற்றி அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு திரும்ப திரும்ப சக்தி கொடுக்காம அதுலேருந்து விலகி பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுறீங்க. இதுதான் சக்ஸஸ். பாசிட்டிவாக 50 மார்க் எடுக்கிறவங்க 80 மார்க் எடுக்கிறீங்கன்னா அது சக்ஸஸ். ஒரு வியாபாரி வந்து 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு என்ன மாதிரி செஞ்சால் கஸ்டமர்ஸை ஈர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் வெற்றி. தேர்வு எழுதுகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ கடகராசி நேயர்கள் நம்பர் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.